திருச்சாளல் தில்லையில் அருளியது. பௌத்தர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக மாணிக்கவாசகர் அதே வினாக்களை கேட்க, இலங்கை மன்னன் மகள், பேச்சு வராத பெண், பேசும் ஆற்றலும் பெரும் ஞானமும் பெற்று விடையளிக்க, சிவனுடைய காருண்யத்தையும் பேராற்றலையும் உணர்த்தக்கூடிய பகுதி இது. திருச்சாளல் மகளிர் ஆடும் ஒரு வகை விளையாட்டு. திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வண்ணறு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போரும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு என்னை ஈசல் நவல் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. சிவபெருமான் திருமேனியில் பூசுவது வெந்நீர், அணிகளாக அணிந்திருப்பது சீறுகின்ற பாம்புகள், அழகிய வாயால் அவன் பேசுவது வேதங்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு இவை ஏன்? இது வினா. அவன் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டதால் அவனுக்கு என்ன பயன்? ஒன்றுமில்லை. அவன் எல்லாவற்றையும் உடமையாகக் கொண்ட ஈசன், எல்லா உயிர்களிலும் இயல்பாகவே விளங்குபவன். வெந்நீரு சர்வ சங்காரத்துக்குப் பின்னாலும் அவன் இருக்கும் முழுமுதல் தன்மையை காட்டுகிறது. வேள்வியில் வந்த பாம்புகளை அணிவது, மந்திரங்கள் வேள்விகள் எல்லாம் அவனே என்பதையும், வேதங்களை பேசுவது தகராகாசமான சிதம்பரத்தில் நடராஜ திருமேனியில் எழுந்த நாதம் மந்திரமாக அவன் கூறும் வாக்குகளே வேதம் என்பதையும் உணர்த்துகின்றன. இது விடை. என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானேசன். என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானேசன். துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என் நேடி. மண்ணுகலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா. தன்னையே கோவணமா சாத்தி நன்கான் சாழலோ. என் தந்தை, என் தலைவன், எல்லாருக்கும் ஈசன் தைக்கப் பெற்ற துணியை கோவணமாகக் கொண்டிருக்கிறானே, அது ஏன்? இது வினா. அது துணி கோவணம் அல்ல. என்றும் அழியாத கலை ஞானத்தையே பெரிய அரைஞான் கயிறாகவும், பொருள் பொதிந்த 4 வேதங்களையுமே கோவணமாகவும் சாத்தியிருக்கிறான். இது விடை. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடே. தாயுமிலே தந்தையிலே தான் தனியன் காணேடி. தாயுமிலே தந்தையிலே தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. இறைவனுக்கு சுடுகாடுதான் கோயில். கொல்லும் தன்மை வாய்ந்த புலியின் தோல்தான் நல்ல ஆடை. தாயுமில்லை தந்தையுமில்லை, தான் மட்டும் தனியாக இருக்கிறானே, இது என்னடி? இது வினா. அவன் தாய் தந்தை இல்லாமல் தனியாயிருப்பதால் ஆற்றலற்றவன் என்று எண்ணிவிடாதே. அவன் சினப்பானேயானால் உலகமெல்லாம் கல்பொடியாய்ப் போய்விடும். இது விடை. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேடி. நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால் சயமல்ரோவானவர்க்கு தாழ்வுழலாய் சாழலோ. பிரமனையும் மன்மதனையும் யமனையும்
சந்திரனையும் அடையாளங்கள் மாயாமல் சிரமறுத்தும் எரித்தும் உதைத்தும் தேய்ந்து போக வைத்தும் வடுப்படுமாறு செய்தானே, இது என்னடி? இது வினா. ஆக்கவும் காக்கவும் அடிக்கவும் முக்கண்களை உடைய தலைவனே தண்டிப்பான் என்றால் அது உயிர் நீங்கத் தண்டிப்பதில்லை, குற்றம் தீரத் தண்டிப்பது. இதனால் அவர்கள் திருந்தினார்கள். எனவே இது தேவர்களுக்கு வெற்றிதானே. இது விடை. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்து அருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்று அருளிரன்கான் சாழலோ. வேள்வி செய்த தக்கனையும் வேள்வியை முன்னின்று நடத்திய எச்சனையும் தலையை அறுத்தும் தொகுதியாக வந்த தேவர் கூட்டத்தை விரட்டியும் இப்படியெல்லாம் செய்தது என்ன காரணத்தால்? இது வினா. தொகுதியாக வந்த தேவர்களை தொலைத்து அவர்களை தண்டித்ததன் மூலம் அவர்கள் தீமையை போக்கி மரக்கருணை காட்டி அருள் செய்து, இதுபோலவே தக்கனுக்கு ஆட்டுத்தலையும் எச்சனுக்கு மாந்தலையும் தந்து அருள் செய்தான். இது அவன் கருணையே அன்றி கொடுமையல்ல. இது விடை. அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற்கிழண்டமுற நின்றதுதான் என் நேடி. நிலமுதற்கிழண்டமுற நின்றிலனேல் இருவருந்தும் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. நான்முகனும் திருமாலும் அறிய முடியாமல் நெருப்பு வடிவாய் நிலத்திற்கு கீழும் மேலுமாய் பல அண்டங்களை கடந்து நின்றது எதற்காக? இது வினா. இறைவன் அப்படி நிற்காவிட்டால் நான்முகனும் திருமாலும் தங்கள் கோபத்தால் வந்த ஆணவத்தால் போர் செய்து தாங்களும் துன்புற்று உலகத்தையும் பாழ்படுத்தி விடுவார்கள். இதுவும் சிவன் கருணை. இது விடை. மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடியே. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலேல் தரணி எல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோ. இமயமலை அரசன் மகள் பார்வதியை ஒரு பாகத்தில் வைத்த பரமன் மற்றொருத்தியாகிய கங்கையை நீர் வடிவில் தன் சடையில் பாயுமாறு வைத்திருக்கிறானே, இது என்ன? இது வினா. நீர் வடிவில் வேகமாய் வந்த கங்கை அவன் தலையில் பாயாமல் நேராக இந்த பூமியில் பாய்ந்தால் உலகமெல்லாம் பாதாளத்தில் பாய்ந்து பேரழிவு நேர்ந்திருக்கும். இது பூமியை காத்த கருணை. இது விடை. கோலாலமாகி குறைகடல் வாயன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என் நேடி. ஆலாலம் உண்டிலனேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாழலோ. கோலாகலமாய் ஒலிக்கின்ற பார்க்கடலில் முன்பு உண்டான ஆலகால நஞ்சை உண்டானே, இது கெட்டிக்காரத்தனமாகுமா? ஏன் இப்படி செய்தான்? இது வினா. அப்படி நஞ்சை உண்டு அவன் காப்பாற்றாவிட்டால் அன்றைக்கே பிரமன் திருமால் உள்ளிட்ட மேலான தேவர்களெல்லாம் அழிந்து போயிருப்பார்கள். எனவே சிவபெருமான் தற்கொலை செய்து கொள்வதற்காக நஞ்சை உண்ணவில்லை, தரணியை காப்பாற்றவே நஞ்சு உண்டான். இது விடை.
தென்பால் உகந்து ஆடும் தில்லைச் சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தல் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதாயிருநிலத்தோர் விண்பால் யோகைதி விடுவர்கான் சாழலோ. தமிழ் மொழி விளங்கும் தென்திசை நோக்கி மகிழ்ந்தாடும் தில்லைக் கூத்தன் உமையாகிய பெண்ணை ஒரு பாகத்திலேயே வைத்திருக்கிறானே, அவன் என்ன பெண்ணாசை கொண்ட பெரும் பித்தனோ? இது வினா. அறிவில்லாமல் வேகமாக கேள்வி கேட்கும் பெண்ணே, அவன் பெண்ணை ஒரு பங்கில் வைக்காவிட்டால் இவ்வுலக மக்கள் அனைவரும் உலக வாழ்வில் ஈடுபட்டு வினைகளை அனுபவித்து வினைக்கழிவும் சிவஞானமும் பெறாமல் யோகிகளாய் சொர்க்கமடைந்து விடுவார்கள். இது விடை. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்த தேவர்கட்கோர் வான்பொருள்கான் சாழலோ. தனக்கு முடிவில்லாதவன் தன்னையே பற்றி நின்ற நாய் போன்ற என்னை சிவானந்த பெருவள்ளத்தில் அழுத்தி விட்டானே, இது தகுதி அறியாமல் செய்தது ஆகாதா? இது வினா. இவ்வாறு ஆனந்த வெள்ளத்தில் அழுத்த காரணம் அவன் திருவடிகளையே பற்றி நின்று மற்று பற்றின்றி இருந்தது. இது அவன் திருவடி பெருமை. இந்த திருவடிகள் வானத்தில் உள்ள தேவர்களுக்கும் அடைய முடியாத பெரிய பொருளாகும். இது அவன் திருவடியாகிய திருவருட்பொலிவு. இது விடை. நங்காயுது என்னதவம் நரம்போடு எலும்பு அணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமாகள் காலாம் தரத்திருவர் தம்காலம் செய்ய தரித்த நன்கான் சாழலோ. பெண்டே, இது என்ன தவம்? நரம்பையும் எலும்புகளையும் அணிந்து கொண்டு முழு எலும்பு கூட்டை தோள் மேல் விரும்பி வைத்திருக்கிறானே, இதை பாரடி. இது வினா. முழு எலும்புக்கூடு எப்படி வந்தது என்று கேள். பிரமனுக்கும் திருமாலுக்கும் இறுதி வந்தபோது அவர்கள் கால எல்லை இவ்வளவுதான் என்று காட்ட அவர்கள் எலும்புக்கூடுகளை தண்டாயுதம் போல் தோள்மேல் சார்த்தி வடுகநாதனாக விளங்குகிறான். இது இறுதியில்லாதவன் சிவபிரான் மட்டுமே என்பதை தெரிவிப்பது. இது விடை. காணார் புலித்தோலுடை தலை பூண் காடுவதே ஆனால் அவனுக்கிங்கு ஆட்படுவாரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாழலோ. காட்டுப் புலித்தோலை உடையாகக் கொண்டான். இறந்தவர் மண்டை ஓட்டில் உணவை ஏற்கிறான். சுடுகாடுதான் அவன் வாடும் நகரம். இப்படி இருந்தால் இவனுக்கு யார் ஆட்பட்டு அடிமை செய்வார்கள்? இது வினா. ஆனாலும் கேட்பாயாக. மன்னவர் ஆட்படாமல் போனால் போகட்டும், அவனுக்கு பிரமனும் திருமாலும் வழி வழியாக அடிமை செய்கிறார்களே, இது போதாதா? இது விடை. மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது எண்ணேடி உலகறிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடுங்கான் சாழலோ.
உலகமே தானாகிய இறைவன் மலைகளுக்கு அரசனாகிய இமவான் பெற்ற பொற்பாவையும் ஒளிபொருந்திய நெற்றியை உடையவளும் பெண்கள் புகழ் வளர்க்கும் பெருஞ்செல்வமானவளுமாகிய உமாதேவியை உலகம் அறிய தீவலம் செய்து திருமணம் செய்து கொண்டது வியப்பான செயலல்லவா? இது ஏன்? இது வினா. அப்படி உலகம் அறிய தீமுன் திருமணம் செய்து காட்டாவிட்டால் உலகில் ஒடுக்கம் கெட்டு மக்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து அதனால் உலகங்கள் அனைத்தும் அவற்றில் உள்ள கலை நிறைந்த பொருள்களும் ஒடுங்கு மாறி நிலை தடுமாறிப் போய்விடும். இது விடை. தென்புக்க தன் பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என் நேடி தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணி எல்லாம் உன் புக்க வேர்காணிக்கு ஊட்டாங்கான் சாழலோ. பூக்கள் இடைவிடாது பூத்து தேன் சொரிய அந்த தேன் ஆறாக வந்து பாயக்கூடிய குளிர்ந்த வயல் சூழ்ந்த தில்லையில் ஆடும் சிற்றம்பலத்தான் நடனத்தை தானே விரும்பி ஈடுபட்டு இடைவிடாமல் ஆடுகிறானே. இது ஏன்? இது வினா. அப்படி இடைவிடாமல் அவன் தொடர்ந்து ஆடாவிட்டால் அவனோடு போட்டியிட்டு ஆடிய வேக சக்தியானவளும் ஊன் தங்கிய வேலை உடையவளுமாகிய காளிக்கு உலகமெல்லாம் உணவாகி இருக்கும். இது விடை. கடகரியும் பரிமாமும் ஏறும் உகந்து ஏறாதே இடவும் உகந்தேறியவார் எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. எல்லாம் உடைய சிவபெருமான் மதம் பொங்கும் யானை மேல் வரலாம், விரைந்து ஓடும் குதிரை மேல் வரலாம், தேரேறி வரலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இடவம் எனப்படும் காளை மாட்டை விரும்பி வாகனமாக்கி ஏறி வருகிறானே. இது ஏன்? இது வினா. மிக பரந்த மதில்களை உடைய முப்புறம் எரிய சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்தபோது திருமால் காளை வாகனமாகி தாங்கியதால் அறத்தின் வடிவான இடவத்தை இறைவன் வாகனமாகக் கொண்டான். இது விடை. நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் காணேடி அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ. உலகமெல்லாம் நன்மை பெற சனகாதி முனிவர் நால்வருக்கும் வேதங்களின் உட்கருத்துக்களை எல்லாம் தென்முகக் கடவுளாக அன்று கல்லாலின் கீழமர்ந்து அறம் சொன்ன சிவபெருமான் அறக்கருணை மட்டும்தான் உடையவனா? இது வினா. இல்லை இல்லை. அப்படி ஆளின் கீழே அறத்தை உரைத்தாலும் ஆணவ கண்ம மாயைக்கு அடையாளமான முப்புறங்களையும் மொத்தமாக அழியச் செய்த மரக்கருணையும் உடையவன். இது விடை. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி திரியும் நம்பனையும் தேவனென்று நண்ணுமது என் நேடி நம்பனையும் மாமாகள் நான்மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று எத்தி நன்கான் சாழலோ. தில்லையம்பல கூத்தாடி சிவபெருமான் உணவுக்காக பிச்சை எடுப்பவன். இப்படிப்பட்டவனை நம்முடையவன் என்பதற்காக தேவன் என்று ஏற்றுக்கொள்வது சரியா? நாம் ஏற்றாலும் உலகம் ஏற்குமா? இது வினா.
நம்முடைய சிவபெருமான் உலகம் போற்றும் கடவுளான விதத்தை கேள். உலகிற்கு வழிகாட்டும் வேதங்களே அவனை முழுவதும் அறிய மாட்டாமல் எம்பெருமானே, எல்லாம் உடைய ஈசனே என்று துதிக்கின்றன. இதனால் உலகமும் துதிக்கிறது. வேதமொழி பொய்யாகுமா? இது விடை. சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலம் உடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனமிடந்து அரண்நடிக்கீழ் அலராக இடகாழி அருளினன்கான் சாழலோ. திருவிற்குடி என்ற திருத்தலத்தில் மிகவும் சினமுடையவனாகத் திகழ்ந்த சலந்தரன் என்ற அசுரனை கொல்ல சிவபெருமான் உண்டாக்கிய பேராற்றல் வாய்ந்த உலகிற்கு நலம் செய்யும் சக்கரப்படையை சிவபெருமான் தானே வைத்துக் கொள்ளாமல் நலம் தரும் சொல்லுடைய நாராயணமூர்த்திக்கு கொடுத்து அருளியது ஏன்? இது வினா. நாள்தோறும் சிவ வழிபாடு செய்யும் நலமுடைய நாராயணமூர்த்தி 1000 தாமரை பூக்களில் ஒரு பூ குறைய அதற்கு பதிலாக தன் தாமரை கண்ணையே எடுத்து மலராக எண்ணி இறைவன் திருவடிக்கீழ் வைக்க அன்பர்களுக்கு தன்னையே கொடுக்கும் சிவபெருமான் சக்கரப்படையை கொடுத்தது ஒன்றும் வியப்புக்கு உரியதில்லையே. இது விடை. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் மாரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேடி எம்பெருமான் ஏதுடுத்தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ சாழலோ. புள்ளிகளை உடைய தோலை ஆடையாக அணிகிறான். அவனுக்கு நஞ்சே அமுதாகிறது. மிக பெருமை உடையவன் இப்படியெல்லாம் செய்வது சாதுரியமான செயலா? அவன் பெருமைக்கு தக்கதா? சொல்லடி. இது வினா. உயிர்களிடம் கொண்ட பெருங்கருணையால் அவன் எதையும் உடுத்துவான், எதையும் உண்பான். அவன் பெருமையை அவனே முழுவதும் அறியாதவன். அடியார் பெருமைதான் அவனுக்கு தெரியும். இது விடை. அருந்தவர்க்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளமுதும் எனக்கரிய எம்பேடி அருந்தவர்க்கு அறமுதல் 4 அன்றருளிச் செய்திலனேல் திருந்தவருக்குலகு இயற்கை தெரியாகான் சாழலோ. அரிய தவத்தினை உடைய சனகாதி முனிவர் 4 வயதானவர்களாக இருக்க அவர்களுக்கு குருநாதனாக இறைவன் இளமைத் தோற்றமுடன் எழுந்தருளி இருந்து அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 பொருள்களையும் அருளிச் செய்தான் என்கிறார்களே, அதை நான் அறியுமாறு கொஞ்சம் சொல்லடி. இது வினா. அப்படி சிவபெருமான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டாவிட்டால் உலகம் திருந்த தவம் செய்யும் திருந்திய ஞானிகளாகிய அவர்களுக்கு உலகத்தின் இயற்கை தெரியாமலல்லவா போய்விடும். இது விடை. திருப்பூவல்லி தில்லையில் அருளியது. திருவடிப்பேறு கிடைத்ததால் பற்றறுத்தல், பெற்ற பேரின்பம், மாயையின் ஆற்றல் நீங்குதல் ஆகியவை பற்றி மகளிர் பூக்கொய்யும் போது பாடக்கூடிய பாடல். திருச்சிற்றம்பலம். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ.
சிவசக்தி வடிவான அருள் ஞானத் திருவடிகள் இரண்டையும் சிவபெருமான் என் தலைமேல் வைத்ததுமே எனக்கு துணை என்று இதுவரை தவறாக கருதியிருந்த சுற்றத்தார் எல்லோரையும் துறந்து அவர்கள் தொடர்பை விட்டு ஒழித்தேன். இப்படி அருள் புரிந்தவன் வரம்புக்கு உட்பட்ட வெள்ளம் சூழ்ந்த தில்லையம்பலத்தில் ஆடுகின்றவன். என் பிறவி பெருங்கடல் தாண்ட வைக்கும் தெப்பம் போன்றவன். அவன் புகழ் பாடி அல்லிப்பூக்களை கொய்வோமாக. எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடை மருதில் ஆனந்த தேனீருந்த பொந்தை பரவீனாம் பூவல்லி கொய்யாமோ. எனக்கருள் தந்தையும் அந்த தந்தையை காட்டிய தாயான குருவும் என்னுடைய சுற்றத்தார்களும் எல்லாம் என் பாசக்கட்டறுத்து என்னை ஆட்கொண்ட சோமசுந்தர பாண்டியனாகிய எம்பெருமான் அருள் மணக்கும் அந்த திருவடை மருதூரில் சிவானந்த தேனடை இருக்கும் மரப்பொந்தாய் திகழும் பெருமானை போற்றி பூக்கொய்வோமாக. ஞாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயில் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாயப்பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயிற் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ. பிறவியால் இழிந்து நன்றி மறவாமையால் உயர்ந்த நாயை விட கீழான நம்மையும் ஆட்கொள்ளத்தக்க பொருளாக எண்ணி தாயை விட மிகச்சிறந்த கருணை உடைய எம்பெருமான் மாயையால் வரும் பிறவியை வேறறுத்து ஆண்டான். மேலும் வளராமல் என் வினைகளின் வாயில் மண்ணை போட்டு இதற்கு காரணமான அவன் பெருமையை நினைத்து பூக்கொய்வோமாக. பண்பட்டதில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் வெண்பட்ட பூத படை வீரபத்திரரால் புண்பட்ட வாடி பூவல்லி கொய்யாமோ. பண்பொருந்த இசை பாடும் பக்தர்களின் பாடலை பெற்ற தில்லையம்பதியில் நடராசனாக அரசாளும் பெருமானைப் போற்றாமல் தங்கள் தவறான எண்ணத்தால் துன்புற்ற தக்கன், சூரியன், எச்சன், சந்திரன், அக்கினி ஆகியோர் விண்ணளாவிய பூதப்படைகளோடு வந்த வீரபத்திரக் கடவுளால் உறுப்புக்கள் அழிந்து புண்பட்டதைப் பாடி பூக்கொய்வோமாக. தேநாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊநாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. வண்டுகள் விரும்புகின்ற கொன்றை மாலையை சடையில் அணிந்த சிவபெருமான் என் உடம்பைத் தேடி வந்து உள்ளே புகுந்தான். நான் இதை அறியாமல் உலகத்தவர் முன்னே அவனை தேடி காணாமல் ஆடி நின்று ஓலமிட்டேன். அவனோ மிக மிக எளியவனாக தில்லையிலே நடம் பயில்கிறான். விண்ணவர் தலைவனான அப்பெருமானுக்காக பூக்கொய்வோமாக. எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்ற ரத்தன் தேரு புருவம் நேரித்தருளி உருமூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாமோ. தேவர்கள் அவி உணவு கொள்வதற்காக அவர்களுக்கு இறங்கி ஆகவனீயம், காருகபத்தியம், தட்சிணாக்கினி என்ற 3 வகையான எரிகளை உண்டாக்கியும்
தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட எச்சன் பிரமன் தக்கன் மூவர் தலைகளும் அற்றுப்போகும்படி தன் புருவத்தை நெரித்து உரு அரு அருவுரு என 3 வகையாகி யாராலும் உணர முடியாத ஒப்பற்ற பரம்பொருளான எம்பெருமான் முப்புறம் எரித்ததையும் பாடி பூக்கொய்வோமாக. வணங்கத் தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. சிவபெருமான் அவனை வணங்குவதற்காகவே நமக்கு தலையைத் தந்தான். அவன் திருவடிகளை வாழ்த்துவதற்காகவே வாயைத் தந்தான். அவனோடு இணங்கி கலந்து களிக்க தன் சிறப்பான அடியார் கூட்டத்தையும் வைத்தான். நமக்கு அருள் புரிய உமையவளோடும் அழகிய தில்லையம்பலத்தில் ஆடுகின்றான். அடியவரை ஆட்கொள்ளும் அவனுடைய குணத்தை மிகுதியாக பாடி நாம் பூக்கொய்வோமாக. நெறி செய்தருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற வழிகளை நாம் உய்வதற்காக நமக்கு அருளினான். அவனுடைய சிறப்பான அடியார்கள் திருவடிகளை பணிந்து அவர்களோடு இணைவதற்கே எனக்கு அடையாளமிட்டு என்னிடம் அடிமை ஓலை எழுதி வாங்கிக் கொண்டு அதனால் என்னை வருத்தும் பழவினைகள் முழுவதையும் இல்லாமல் போகும்படி செய்தான். அந்த திருவருட்கருணையைப் பாடி பூக்கொய்வோமாக. பன்னாட்பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் உன்ன வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கண்ணார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கழல் இணைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. நான் பல நாட்கள் அவனை போற்றி பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவன் திருவடித் தாமரைகளை என் நெஞ்சில் பொருந்த வைத்த பெருமை உடைய சிவபெருமான் அழகுமிக்க சோதியாய் கல்லிலே நார் உரித்தது போல என்னை ஆட்கொண்டான். அவன் திருவடிகள் எனக்கு பொன்னே போல் போற்றத்தக்கவை. அவற்றை பாடி பூக்கொய்வோமாக. பேராசையாம் இந்த பிண்டமரப் பெருந்துரையான் சீரார் திருவடியன் தலைமேல் வைத்த வீரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி போரார் புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ. பேராசையால் நிறைந்த இந்த உடம்பு அற்றுப்போகும்படி திருப்பெருந்துறையில் சிறப்பான திருவடிகளை என் தலைமேல் வைத்தான் எம்பெருமான். உலகை காக்க கரிய நிறத்தோடு கடலில் தோன்றிய நஞ்சை உண்டு மகிழ்ந்த அவன் நான்முகனுடைய மண்டை ஓட்டை கையில் ஏந்தியவன். அவனால் வீரம் காட்டி எரிக்கப்பட்ட முப்புறங்களையும் பாடி பூக்கொய்வோமாக. பாலும் அமுதமும் தேனும் உடனாம் பராபரமாய் கோலாங்குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் குறைகழல்கள் ஞானம் பரவுவார் நன்னெறியாம் அந்நெறியே போலும் புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ. மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவன் எனக்கு பாலும் அமுதமும் தேனுமாய் காட்சி தந்து அம்மையுடன் தன்மையான அருட்கோலம் காட்டி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டான். அவனுடைய சிலம்பொலி கேட்கும்
திருவடிகளே இவ்வுலகில் அவன் அடியார்க்கு நல்வழி காட்டுவன. அப்படி நன்னறி காட்டும் அவன் திருப்புகளைப் பாடி பூக்கொய்வோமாக. மானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆலாலம் அமுது செய்ய போனகம் ஆனவா பூவல்லி கொய்யாமோ. இந்திரன், திருமால், பிரமன் மற்றுள்ள தேவர்கள் யாவருக்கும் அரசனாய் நிற்பவன் சிவபெருமான். அவர்களாலும் சென்றடைய முடியாத குணம் குறிகளை உடையவன். மிகப்பெரிய பார்க்கடலில் விளைந்த ஆலாலம் என்ற நஞ்சை அவன் உண்ண, அவனை கொல்லாது அவனுக்கு அது நல்ல உணவான நாகரிகம் பாடி நாம் பூக்கொய்வோமாக. அன்று ஆல நிழற்கீழ் அருமறைகள் தானருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறைகழலோன் புனை கொன்றே பொன்றாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. முன்னாளில் கல்லால நீழலின் கீழ் வேதப் பொருளை நால்வர்க்கும் அருளியவன். தாம் நல்வாழ்வு பெற வேண்டுமென்று வானவர்களாலும் பெரிய முனிவர்களாலும் நாள்தோறும் சந்நிதியில் நின்று துதிக்கப்படுபவன். எங்கும் நிறைந்த பரநாத ஒளி உடைய கடலை அணிந்தவன். அவன் அணியத்தவம் செய்த கொன்றை மலரின் பொன்னிறமான மகரந்தங்களைப் பாடி நாம் பூக்கொய்வோமாக. படமாக என் உள்ளே தன்னினைப் போதவை அளித்திங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் தடமார்மதில் சில்லை அம்பலமே தானிடமா நடமாடும் மாபாடே பூவல்லி கொய்யாமோ. தன்னுடைய திருவடி தாமரை மலர்கள் இரண்டையும் என் மனத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் ஓவியமாக்கி என் உள்ளத்தையே கோயிலாகக் கொண்ட கட்சி ஏகம்பன். அதுபோலவே விசாலமான மதில்கள் சூழ்ந்த தில்லையம்பலத்தை தனக்குரிய இடமாக்கி நடனமாடும் சிறந்த தன்மையைப் பாடி நாம் பூக்கொய்வோமாக. அங்கி அருக்கன் இராவணன் அந்தகன் கூற்றன் செங்கல் நரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. தீக்கடவுள் கதிரவன், இராவணன், அந்தகாசுரன், யமன், சிவந்த கண்களை உடைய திருமால், பிரமன், இந்திரன், சந்திரன், வெட்கமில்லாத தக்கன், எச்சன் ஆகியோர் தன்மை கெடும்படி சினந்து எழுந்து பொங்கிய சிவபெருமான் மரக்கருணை புகழ்பாடி பூக்கொய்வோமாக. தென்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்து அருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. திறமையோடு சண்டையிடும் இடபவாகனத்தை உடையவன், சிவபுரத்தார் போற்றும் ஆண் சிங்கம் போன்றவன், மண்ணால் சிறப்பு பெற்ற மதுரையில் உதிர்ந்த பிட்டை உணவாக உண்டு பிரம்பால் அடிக்கச் செய்து பாண்டியனை பணிகொண்டு புண்பட்ட செய்தியைப் பாடி பூக்கொய்வோமாக. முன்னாயமாலயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதாம் அறியார் போற்றுவதே என்னாகம் உள் புகுந்து
ஆண்டு கொண்டான் இளங்கணியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. எல்லா தேவர்களுக்கும் முன்னே படைக்கப்பட்ட திருமாலும் நான்முகனும் மற்ற வானுலகத்தவரும் அரக்கர்களும் எம்பிரானுடைய பொன்மயமான திருவடிவை தான் அறிய மாட்டார்கள். எனவே அவர்களால் பெருமான் திருவடிகளை போற்ற முடியுமோ? சிவபெருமான் என் நெஞ்சினுள்ளே புகுந்து ஆண்டு கொண்டான். எனவே நான் அவனை போற்ற முடியும். அவன் உடம்பில் அணிகளாகத் திகழும் பல நாகங்களைப் பாடி நாம் பூக்கொய்வோமாக. சீரா திருவடித்தின் சிலம்பு சிலம்பு ஒலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. சீர்மிக்க திருவடியில் கிடக்கும் திண்ணிய சிலம்பொலியை கேட்பதற்கே ஆறாத ஆசையுடன் இருந்த அடியேன் மனம் மகிழும்படியாக தேரோடும் வீதி திருப்பெருந்துரையான் திருநடனம் காட்டினான், சிலம்பொலியும் கேட்பித்தான். அதனால் நான் பெற்ற பேரானந்தம் பாடி பூக்கொய்வோமாக. அத்தி உரித்தது பொர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு உலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் உத்தர கோச மங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ. யானையை உரித்து அதன் தோலை போற்றி அருளும் திருப்பெருந்துரை பெருமான் அந்த பேராற்றலை மறைத்து பித்தரைப் போலவும் வடிவம் கொள்வான். இவ்வுலகில் சிறு பிள்ளை போலவும் வடிவம் கொள்வான். பேரின்ப வீட்டுக்கு முதலான தலைவன் உத்தரகோச மங்கையில் எழுந்தருளி தன்னையே எனக்கு தந்த வள்ளல் அப்பெருமான் நான் செய்த புண்ணியத்தால் என் அறிவிற்கு எளியவனாய் வந்த பெருமையைப் பாடி பூக்கொய்வோமாக. மாவாரையேறி மதுரை நகர் புகுந்தருளி தேவாந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளு பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பெரும் புண்ணியம் செய்த குதிரையின் மனம் மகிழ ஏறி அமர்ந்து மதுரை நகருக்குள் நுழைந்து தெய்வத்தன்மை மிக்க திருக்கோலம் விளங்க திருப்பெருந்துறை குருநாதன் அரசனாகி வந்து என்னையும் பாண்டிய மன்னனையும் குற்றேவல் செய்ய வைத்து அருள் செய்தான். அவனுடைய மலர் போன்ற திருவடிகளைப் போற்றி நாம் பூவல்லி கொய்வோமாக. திருவுந்தியார் தில்லையில் அருளியது. உந்தியாடும் மகளிர் விளையாட்டு மூலம் முப்புறம் எரித்தது, தக்க யாகத்தை அழித்தது ஆகியவற்றை கூறக்கூடிய ஞான வெற்றி. சதன்னா வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் விளைந்தன முப்புறம் உந்தி பரக ஒருங்குடன் வந்தவார் உந்தி பர. மேருமலையாகிய வில் வளைந்தது, சண்டை மூண்டது, முப்புறங்களும் துயருற்றன என்று உந்தீபர. முப்புறங்களும் ஒன்றாக உடனே வென்றன, இது மும்மல வெற்றி என்று உந்தீபர. ஏரம்பு கண்டீலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீபர ஒன்றும் பெருமிகை உந்தீபர. ஏகாம்பரநாதர் திருக்கரங்களில் நாம் 2 அம்புகளைக் காணவில்லை, ஒரு அம்பினாலேயே முப்புறங்களும் அடிந்தன என்று உந்தீபர. அவருடைய பேராற்றலுக்கு ஓரம்பே மிக அதிகம் என்று உந்தீபர. தச்சி விடுத்தலும்
தாமடியிட்டலும் அச்சி முறிந்தது என்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற. முப்புறம் அடிக்க தேவர்களெல்லாம் ஒன்று கூடி தேரினை அமைத்துத் தந்தனர். சிவபெருமான் தேரில் திருவடி வைத்ததுமே அச்சு முறிந்தது என்று உந்தி பெற. ஆனாலும் அவர் சிரிப்பினாலேயே முப்புறங்களும் அழிந்தன என்று உந்தி பெற. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெற. முப்புறம் எரித்த காலத்தில் சிவபக்தியால் உய்தி அடையத்தக்க அசுரர் மூவரையும் காப்பாற்றி முப்புறங்கள் மட்டுமே அடியுமாறு அம்பு எய்ய வல்லானுக்கு உந்தி பெற. இளமை மிக்க கொங்கைகளை உடைய அருட்சக்தியை பங்கிலே வைத்தவன் என்பதால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று உந்தி பெற. சாடிய வேள்வி சருந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற. வீரபத்திரரால் தாக்கப்பட்ட தக்கன் வேள்வி சரிந்து அழிந்ததால் தேவர்களெல்லாம் ஓடியதைப் பாடி உந்தி பெற. உருத்திரர்கள் தலைவனான சிவபெருமான் தனித்தலைவன் என்று உந்தி பெற. ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டன்றோ சாவாதிருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற. தக்கன் வேள்வியில் அவிர்வாகம் கொண்ட திருமால் அன்று இறக்காது இருந்தான் என்று உந்தி பெற. அந்த திருமால் பிரமனுக்கு தந்தை, படைப்பவன் இருப்பதால் காப்பவன் இருக்க வேண்டும் என்று மரக்கருணை காட்டினார் என்று உந்தி பெற. வெய்யவன் அங்கி விழுங்கத் திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. வெப்பத்தை உடைய தீக்கடவுள் அவி உணவை விழுங்குவதற்காக அதனை உருட்டிய போது அந்த கையை வெட்டினான் இறைவன் என்று உந்தி பெற. அவி உணவை வாங்கிக் கொடுக்கும் தீக்கடவுள் கை வெட்டப்பட்டதால் வேள்வியே கலங்கிற்று என்று உந்தி பெற. பார்ப்பதியைப் பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதன்னே ஏடி உந்தி பெற பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற. அருட்சக்தியாகிய பார்வதி அன்னையையே பகை என்று சொன்ன தக்கனை பார்ப்பதென்னே என்று உந்தி பெற. அவன் கிடக்கிறான், அவனை ஏன் பார்க்கிறாய்? பருத்த கொங்கைகளை உடைய பார்வதியை ஒரு பங்கில் வைத்து பெண்ணை பெருமைப்படுத்திய பெருமானுக்கே உந்தி பெற. புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோன் என்றே உந்தி பெற. இந்திரனார் ஒரு பூங்குயிலாக மாறி மரத்தில் ஏறினார் என்று உந்தி பெற. அவர் தேவர்களுக்கெல்லாம் அரசன் அல்லவா என்று உந்தி பெற. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பற உந்தி பெற.
சிவபெருமான் சினத்துக்கு காரணமான வேள்வியில் சர்வ சாதகனாக இருந்த வியாத்திரனார் தலை அறுபட்டதைப் பாடி உந்தீபர அவருக்கு மாந்தலை வைக்கப்பட்டது. இந்த வேள்வியில் யாரும் கொல்லப்படவில்லை, தண்டிக்கப்பட்டார்கள். அவன் தலை அருந்தது போகட்டும், அதை பாடுவதால் நம்மை தொடரும் பிறப்பும் அருந்தது என்று உந்தீபர. ஆட்டின் தலையை விதிக்குத் தலையாக கூட்டியவா பாடி உந்தீபர கொங்கை குலுங்க நின்று உந்தீபர. வினைக்கேற்ற உடம்பென்று விதி செய்யும் பிரமாக்களில் ஒருவனாகிய தக்கனுக்கு தலையாக விளங்கும்படி ஆட்டுத்தலையை சேர்த்தது பாடி உந்தீபர. விதிக்கும் விதி இப்படியா என்று குலுங்கிச் சிரிப்பவளே, உன் கொங்கைகள் குலுங்குமாறு உந்தீபர. உண்ண புகுந்த பகன் ஒளித்தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தீபர கருக்கட நாமெல்லாம் உந்தீபர. யாகத்தில் அவி உண்ண வந்த பகன் என்னும் கதிரவன் ஒளிந்து ஓட முடியாதபடி அவன் கண்ணை பறித்ததைப் பாடி உந்தீபர. இதை பார்த்தாவது நாம் சிவ நிந்தனை செய்யாமல் இருந்தால் நம் பிறவிக்கு காரணமான வினை அழியும் என்று உந்தீபர. நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகம் நெருத்து உந்தீபர தொல்லை வினை கட உந்தீபர. கலைமகள் மூக்கும் நான்முகன் சிரமும் வருந்தவும் சந்திரன் முகம் நெறியவும் பட்ட பாட்டைச் சொல்லி உந்தீபர. இதை பாடுவதால் நம் பழவினை அழியுமென்று உந்தீபர. நான் மறையோனும் மகத்து இயமான் பட போம் வழி தேடுமாறு உந்தீபர புரந்தரன் வேள்வியில் உந்தீபர. வேள்வி செய்த தக்கன் தலை இழந்ததும் பிரமன் தப்பி ஓட வடிதேடினான் என்று உந்தீபர. அவனோடு அந்த வேள்வியில் இந்திரனும் ஓடினான் என்று உந்தீபர. சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தீபர மயங்கற்று வேள்வி என்று உந்தீபர. பூஷன் எனப்படும் சூரியனார் தொண்டையை பிடித்து அவர் வாயிலுள்ள பற்களை வாரி நொறுக்கியதைப் பாடி உந்தீபர. இதனால் வேள்வி நிலை குலைந்தது என்று உந்தீபர. தக்கனாரன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தீபர மடிந்தது வேள்வி என்று உந்தீபர. தன் மக்கள் அனைவரும் சூழ நின்ற போதும் அவர்களால் காப்பாற்ற முடியாத காரணத்தால் தக்கனார் அப்பொழுதே தலையிழந்தார் என்று உந்தீபர. அதனால் வேள்வி அழிந்தது என்று உந்தீபர. பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈழ்ந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர குமரன் தன் தாதைக்கே உந்தீபர. உபமன்யு முனிவர் பால் கேட்டு அழுதபோது பார்க்கடலையே கொடுத்த அழகான சடையுடைய சிவபெருமானுக்கே உந்தீபர. அவன் முருகனாகிய குழந்தைக்கு தந்தை. அதனால்தான் குழந்தை அழுததும் பார்க்கடல் கொடுத்தான் என்று உந்தீபர. நல்ல மலரின் மேல் நான் முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தீபர உகிரால் அறிந்ததென்று உந்தீபர.
நல்ல தாமரை மலரின் மேல் வீற்றிருந்த பிரமனது தலையை அவன் ஆணவத்தை அடக்க விரைவில் கிள்ளியதைப் பாடி உந்தி பெற அது விரல் நகத்தால் பூக்கொய்வது போல் அறியப்பட்டது என்று உந்தி பெற தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற 20 இற்றதென்று உந்தி பெற புட்பக விமானத்தை நிறுத்தி கைலாய மலையை தூக்க முயன்ற இராவணனுடைய 10 தலைகளும் இற்றுப் போயின என்று உந்தி பெற 20 தோள்களும் சேர்ந்து இற்றுப் போயின என்று உந்தி பெற ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாச காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற மேலாடை அணிந்து சூரிய மண்டலத்துக்கு அருகில் செல்லும் முனிவர்களை ஆகாசத்துக்கே காவலாயிருக்கும் சிவபெருமான் காப்பாற்றினான் என்று உந்தி பெற ஆகாசம் மட்டுமா, அதற்கு அப்பாலும் அவன்தான் காவல் என்று உந்தி பெற